இருக்கும்போது, ஐயா கலைஞர் மத்தியில் அதிகாரத்தில் இருக்கும்போது போட்டது கொண்டு வந்தார் ஐயா ஜெயராம் ரமேஷ். எப்படி கொண்டு வர்றார்? காட்சி படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல்ல காளையை சேர்க்கிறார். எந்த சர்க்கஸ் கூடாரத்துல காளையும் பசுவை வச்சு விளையாட்டு காட்டுறான், வித்த காட்டுறான், முட்டாள் எறா வெளிய என்று சொல்ல துப்பு இல்லை. சர்க்கஸ்ல யானை, கரடி, சிங்கம், புலி, மலைப்பாம்பு, குரங்கு இதைத்தானடா வச்சு வித்த காட்டுறான். எந்த காளையடா வச்சு காட்டுறான்னு ஒருத்தன் கேட்கல. அது எப்படா வனவிலங்குகளை சேர்த்த? காளை எப்படா ஒயிட் அனிமல் ஆகும்? இந்த நாட்டுல உலகத்துல எந்த காட்டுலயும் எருமைக்கு கூட காட்டு எருமை இருக்குடா. எந்த நாட்டு காட்டுலடா காட்டு காளை இருக்கு, காட்டு பசு இருக்கு, காட்டா பாப்போம் என்று ஒருத்தன் கேட்கல. அது முழுக்க முழுக்க வீட்டு விலங்காக பல ஆண்டுகளா மாறி போயிடுச்சு. ஜல்லிக்கட்டுக்கு தடை போடுறது யார்? இந்திய அரசு. நான் எத்தனாயிரம் ஆண்டுகளா ஏறு தள்ளுறேன்? 5000 ஆண்டுகளா. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமைக்கும் புல்லாலே ஆயர் மகள் என்று சங்க இலக்கியத்துல கடித்தொகையில எனக்கு பாட்டு இருக்கு. காளைய அடக்க அஞ்சிரவன அடுத்த பிறவியில் கூட திருமணம் செய்யணும்னு கனவுலை நினைக்க மாட்டா ஆய மகள் என்று பாட்டையும் பாட்டம் பாடிட்டு. இந்தியா எப்ப வந்தது? இந்த 100 ஆண்டே நிறைவு. இந்த பிள்ளைக்கா எனக்கு தடப்பட. நான் 5000 ஆண்டுகளா மாடு முடிச்சுட்டு இவர் தடையை போட்டுவாரு. அது என்ன சொல்றாரு? ரொம்ப நாளா இருக்கிறது பழமையை போய் நீங்க கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்க அப்படின்னு. ராமர் பாலம்ங்கிறீங்க, அது நேத்து கட்டினதா? நேத்து கட்டினதா? அது ரொம்ப நாளா இல்லையா? ஆகம விதிப்படிதான் அங்க மணி அடிக்கிறவ போடணுங்கிறீங்களே, அது புதுசா? அது எப்படி? தமிழனுக்கு எதிரானதெல்லாம் வேகமா நடக்குது. காரணம் என்ன? அவன் வீட்டுலதான் அப்ப இல்லை. அப்ப இல்லாத வீட்டுல யாரு வந்து பொம்பளை கை பிடிச்சிருக்கலாம்? தலைவன் இல்லாத நாட்டுல எவனும் வேலாம் எதையும் செய்யல. அப்படித்தான் இவ்வளவு நடக்குது. வீட்டை நெறிகாற்று இந்தியாவில் எங்கேயும் இல்லையா? இருக்கு. ஏன் இந்தி தமிழ்நாட்டில் வந்து எடுக்கணும்? அவனுக்கு தான் அப்ப இல்லை. அணுவுல கேரளாவில் மறுக்கப்பட்ட அணுவுலை தமிழகத்திற்கு எப்படி வந்தது? ஏன் வந்தது? அது கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு தெரியாம வந்துருச்சா? ராத்திரி தூங்கும்போது ஒன்று நட்டு போயிட்டானா? இந்தியாவில் எங்கேயுமே மழை இல்லையா? என்னுடைய தேனி மாவட்டத்தில் இருக்கிற என்னுடைய அடையாளமா இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மழை தான் கிடைச்சதா நீற்றின் ஆய்வுக்கு? ஏன் இமயமலையில குறைய வேண்டியதானே? இந்தியாவில் எங்கேயுமே மலைகள் இல்லையா? ஏன் இங்கதான் கேப்பாரற்று நாதியற்று ஒரு இனம் கிடக்குது. யாரு? தமிழ். தமிழ். இது யாரு? தன்மானத்துக்காக செத்தவன். தன்மானத்துக்காக செத்தவன், மானத்துக்காக செத்தவன், நீதிக்காக செத்தவன். இன்னைக்கு மானம் கட்டி சாகுறான். மானம் கட்டி சாகுறான். ஹெலிகாப்டர் நிழல்ல, காரு சக்கரத்துல. அந்த அம்மா பாக்குதா பாக்கலையா எதையுமே பார்க்காம உன் சுடுகாட்டு கூட புல்லு கூட முளைக்க, உன்னை புதைக்கிற இடத்துல புல்லு கூட முளைக்காது போச்சு. இந்த மானங்கட்டன புதவுலியில புல்லா முளைக்கிறது பொசுங்கி போகலாம்னு போயிடுச்சு. இப்படியா மானங்கட்டு? அறிவாலயத்துக்கு உள்ள விழுந்தா திமுக, அங்கங்க தெருவுல விழுந்தா அதிமுக. இவர்கள் யார்? சுயமரியாதையில் தொடங்கிய கட்சி, தமிழனின் தன்மானத்தில் எழுந்த கட்சி. ஒரு அவமான சின்னமா நீக்கி பிறந்த நாளுக்கு ஐயா கலைஞர் எப்படி உட்கார்ந்துட்டாரு மஞ்சள் துண்டு மடாதி. இந்த மானப்பய மக்கள், மான தமிழ் மக்கள் மீசைய தொடப்ப கட்ட மாதிரி வச்சுக்கிட்டு வெளியில சாதி பெருமை வீதிக்கு வீதி பேசிட்டு பலாப்பழத்தை ஆட்டுக்குட்டிய வாழத்தார பணத்தை கொண்டு பரதேசி பயன். எதுக்குடா? எதுக்கு? பணடி. நாடு நம்ம நாடு. அவ யாரா உனக்கு சீட்டு தர? யாரா கருணாநிதி? யாரா ஜெயலலிதா? இந்த மாதிரி யோசிக்க மாட்டேன்.